கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல ஒருமனப்பாட்டை குறித்து நம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். என் நாமத்து நிமித்தம் 2 பேராவது 3 பேராவது கூடியிருந்து எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லும் பொழுது, எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என கருமையானவர்கள், இந்த நாளிலும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கேட்கிற உங்களோடு கூட நானும் இணைந்து இந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நாள் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற நாள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா, கொடுக்கலையா யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? என்ன நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அப்போது நமக்கு முதலாவது ஏசப்பா எனக்கு நிச்சயமாக நன்மை செய்வாங்க. நான் இன்னைக்கு ஜெபிக்கிற என் ஜெபத்திற்கு என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாமல் இன்னொரு பிள்ளைங்களுக்கு நன்மை செய்வாரா? நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார். ஆகவே நாம் ஒருமனப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்தே ஆக வேண்டும், எனக்கு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பற்றி படித்துக் கொள்ளலாமா? இயேசுவிடத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வந்துட்டு, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துட்டீங்க. இன்னைக்கு நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறேன். என்னுடைய வியாகுலங்கள் மாறவில்லை என்று சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நாளைக்கு புதிய மாதத்தின் துவக்கம். அற்புதத்தோடு கூட நீ அந்த மாதத்தில் காலடி வைக்கணும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒருமனப்பட்டவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னேன். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை பற்றி பிடித்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிறான். யார் யார் என்னென்ன தேவைகளோடு இந்த நாளில் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ இந்த நன்மைகள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். மனிதனால் முடியாதது, ஆனால் என் கர்த்தரால் முடியும். நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், திருப்தியாக்கும், நன்மைகளினால் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.